ஹாய் எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜுனுன் டோயிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஜுனுன் டோயிரே அப்படின்னா என்னன்னா 10 நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 விதமான ரசனை இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த 10 பேர்த்துக்கும் ஒரே விதமான ரசனை இருக்காது அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து டிசம்பர் பூ பிடிக்கும், ஒருத்தருக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும், ஒருத்தருக்கு ரோஜா பிடிக்கும், ஒருத்தருக்கு செண்பகம் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூ பிடிக்கும். இதை வந்து நம்ம ஜாப்பனீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜுனுன் டோயிரே அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு பிடிச்சதே எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அதை வந்து அந்த எண்ணத்தை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதே, இப்போ எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும், இன்னொருத்தருக்கும் மல்லிகைப்பூ பிடிக்கும், ஆனால் எனக்கு புளி பிடிக்கும், அவங்களுக்கு சிங்கம் தான் பிடிக்கும். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ரெண்டு ஒத்த ரசனை இருக்கக்கூடிய 2 நபர்கள் உலகத்திலேயே இல்லைங்கிறது தான் விஷயம். அதனால் நம்மளுடைய மாற்று கருத்தையும் அல்லது மாற்று ரசனை உடையவர்களையும் நம்ம ஏற்றுக்கும் பொழுது நமக்கு வந்து அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத அவங்க பார்க்கலாம், ஏன் நமக்கு பிடிச்சிருக்குங்கிறத நாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து இன்னும் அந்த டீம் வந்து பலப்படும் தான் அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால் ஒத்த ரசனை உள்ளவங்களை தேடாமல் நம்ம நண்பர்கள் தேடும் பொழுது அவங்க ரசனை அவங்களோட விட்டுட்டு நம்ம நண்பர்களாக இருக்க ட்ரை பண்ணுறது தான் விஷயம். நன்றி.